ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. இப்போ தனத்துக்கு லைசன்ஸ் எடுக்கிற விஷயமா அவங்க ரொம்பவுமே ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் அவர் ஆஃபீஸர் பார்த்தோம் அப்படின்னா தனத்துக்கிட்ட தப்பாக பேசுகிறாங்க. இப்போ தனம் ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருந்தாங்க. அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க பார்த்தோம் அப்படின்னா பணம் வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த பணம் கரெக்டாக அந்த வட்டிக்கு வாங்கின பணம், அந்த பணம்லாம் சேரலைன்னா வீட்டுக்கு ஆளுங்க வருவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சேட்டு ஃபோன் பண்ணி தனத்தை மிரட்டுறாங்க. தனமும் ரொம்பவுமே அப்படியே ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க அந்த இன்னொரு ஆர்டிஓ ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தனம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஃபோன் பண்ணி பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன், எங்கே வரணும்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்த லொக்கேஷன் சொல்கிறாங்க. அந்த லொக்கேஷன் நான் அமுச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் அந்த புகழேந்தி அந்த இன்னொரு டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த கெட்ட போலீஸ், அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ அந்த ஹோட்டல் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க தனத்துக்கிட்ட தப்பாக பேசுகிறாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தனம் நான் மட்டும் இங்கே தனியாக இல்லைடா, இங்கே வேறு ஆளுங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா தனத்து கூட அந்த ஆட்டோ ஓடுற அக்காங்களாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே பார்த்தா வந்துடுறாங்க. கையில் பார்த்தாங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொன்றும் ஒரு பொருள் வச்சுருக்காங்க, விளக்கமாறு, குச்சி, அப்படி இப்படி நிறையா வச்சுருக்காங்க. இப்போ அந்த புகழேந்தியை போட்டு நல்லா 2 அடியை போட்டு விட்றாங்க. செம்மையாக அடின்னு அடியை போட்டு விட்டுறாங்க. அடி தாங்க முடியாமல் புகழேந்தி கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை வெளியிலையும் சொல்ல முடியாதுல்ல, வெளியில் சொன்னால் செம்ம பெரிய அவமானம் ஆயிரும், வேலையே போயிடும் அப்படிங்கிறனால இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு வேளை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தனம் சொல்கிறதெல்லாம் அந்த புகழேந்தி கேட்டு தான் ஆகணும். அதனால் தனத்துக்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எப்படி பார்த்தாலும் தனத்துக்கு சூப்பராக லைசன்ஸ் கிடச்சிரும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து கதை விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சத்யா, அதாவது பார்த்தோம்னா கதிரேசன் இருக்கார்ல, கதிரேசன் பார்த்தோம்னா இப்போ நிலா பாப்பாவுக்கு கண் அந்த மாதிரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க பார்த்தோம்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இந்த நிலா பாப்பாவை ஏற்றுக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்து பார்த்தா தனம் அதாவது மூர்த்தியோட கண் யாருக்கு இருக்கோ அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா தனம் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக அழகி பாப்பா நான் பார்த்துக்கிறேன், அவங்க மூர்த்தியோட கண் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்யாவை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டோரியோட அடுத்தடுத்து கட்டணும்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் இப்போ நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் நமக்கு ஒரு அளவு அவுட்லைனாக அப்படி பார்த்தோம்னா அப்படி தான் ஸ்டோரி புரியுது. ஆனால் இது எப்படி இடையில சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அடுத்து நமக்கு கதையில் இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட போகிறாங்க. இது சம்மந்தமாக அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோவும் நம்ம பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச கேரக்டரு, நமக்கு பிடிச்ச குரல், அதாவது அவங்களுக்கு குரல் கொடுக்கறது, அதே போல் அவங்க இருக்கிற வீடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு மற்ற சீரியலோட லிங்க் பண்ணி இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக சீரியல் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. சீக்கிரமாகவே இந்த சேனல் ஆக்டிவேஷன் ஆகணும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.